சிக்கன் பிரியாணிக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு ஸ்கின்னெல்லாம் தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவி வச்சுருக்கேன். ஒரு 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். நான் எப்பவும் வந்து சீரக சம்பா ரைஸில் பண்ணுவோம், அதனால் சீரக சம்பா ரைஸ் ஒரு 300 எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெரிய வெங்காயம் ஒரு பங்கு, அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு பங்கு, ரெண்டும். இது கொஞ்சம் இது கொஞ்சம். தக்காளி, பச்சை மிளகாய், தயிர் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்திருக்கேன். ஹோல் மசாலா, புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து பிளெயின் மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம முதல்ல சிக்கன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டுட்டேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, பாசிப்பூ, 2 ஏலக்காய், கிராம்பு போட்டு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பெருஞ்சீரகம் போடணும். இப்போ ஒரு வெந்திருப்பது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம், ஒரு கணக்காக ஊற்றிப்பேன். நான் கொஞ்சம் கணக்காக ஊற்றியாச்சு. நெய் வந்து ரொம்ப ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போடுவேன். 1/4 டீஸ்பூன் போட்டாச்சு. பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், பேலி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சியும் பூண்டும் ரொம்ப வேகம் அரைக்காம கொஞ்சம் இந்த மாதிரி திப்பாக தான் அரைச்சி வச்சிருக்கணும். பூண்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அளவில் தக்காளி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டே இல்லைன்னா லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். உப்பு போட்டுக்கலாம், மூடி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிருக்கு நல்லா. இந்த நேரத்தில் இப்போ நம்ம வெறும் பிளெயின் மிளகாத்தூளை நம்ம யூஸ் பண்ணுறோம். பச்சை மிளகா கொஞ்சம் காரனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு பிடி புதினா, கொத்தமல்லி. இது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அந்த பிரியாணி மசாலா வரக்கூடாது. அந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற மாதிரி வந்தால் சிக்கன் எனி மீட் வந்து அந்த எண்ணெயை வந்து அப்சார்ப் பண்ணிடும். அதனால் சிக்கனும் மட்டனும் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். இது என்னோட அபிப்பிராயம். அவங்க வந்து எப்படி தோணுதோ செய்யுங்க. நான் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் போடுவேன். இப்போ நல்ல மிதமான தீயில இந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சிடலாம். இப்போ சிக்கன் தனியாக வேக வச்சுருக்கோம்ல, அது எடுத்துடலாம். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து அந்த சிக்கன் வேக வச்ச சிக்கனும் கலந்துடலாம். நான் இப்போ இதில் வந்து 2 போட்டேன். இந்த டம்ளரில் 2 போட்டேன். ஆனால் நான் கண்டிப்பாக 4 தண்ணி ஊற்றுவேன் நான். ஏன்னா இது வந்து இந்த பாத்திரத்திலே செய்யறதுனால தண்ணி இழுத்துரும். அதனால் நான் வந்து 4 தண்ணி, இதே 1 டம்ளர் தண்ணி இருக்கும். அதனால் இதை அப்படியே போட்டுடலாம். 3, 4. இப்போ 4 தண்ணி ஊற்றியாச்சு. சிக்கனும் இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோன்னே அரிசி போடலாம். இப்போ இந்த அரிசியை போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் அப்படியே மேலால் போட்டுடலாம். ஒரு 1/4 வெந்திருக்கு. இதை நம்ம அப்படியே தம்மில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சோண்டு லெமன், ஒரு 1/2 மூடி தான் நான் போடுறேன். போட்டுட்டு இப்போ சிக்கன் பிரியாணின்னு தம்மு வச்சுருக்கேன். பட் இது ஸ்டவ்வில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தம்மை வந்து ஸ்டவ்லேயே வச்சுட்டேன். நான் ஸ்டவ்வில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வைக்கலாம். மூடி வச்சு மேலே நல்லா தண்ணி வச்சுருக்கேன் நான்.